ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வழுதி விலாக்ஸ். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ஒரு கேக் தயார் பண்ணலாங்க. அந்த கேக் தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறது பாருங்கள். சர்க்கரை, நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாங்க, வெள்ளை சர்க்கரை போட்டுக்கலாம், மண்டை வெல்லம் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து 1.5 கப்பு கோதுமை மாவு, நட்ஸு கொஞ்சம், பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே கொஞ்சம் பொடியாக பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இது வந்து பேக்கிங் சோடாங்க, பால் வந்து நம்ம தேவைக்கேற்ப கோதுமை மாவு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பால் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. டியூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோங்க. கேரமல் பண்ணுறதுக்கு 1/2 கப் சர்க்கரை நம்ம எடுத்துக்கலாங்க. இது தண்ணி விட வேண்டியதில்லை, அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கலர்னோம்னா அதே வந்து தேன் கலரில் வந்துடுங்க. அதுதான் நமக்கு பதம். இப்போ வச்சுட்டு பார்த்துக்கலாங்க. அடுப்பத்தை வச்சு சர்க்கரையை அடுப்பில் வச்சு சூடாகிடுங்க. ஒரு 10 நிமிஷம் சூடானால் கேரமல் ரெடி ஆகிடுங்க. அப்படியே மெல்ட் ஆகி வருங்க. சர்க்கரையெல்லாம் கலந்து தேன் போல வந்த உடனே அதுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து சுடுதண்ணி தான் விடணும். நல்லா தேன் கலர் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் திராட்சை வத்தல், இது வந்து முந்திரி, துருவி வச்ச பாதாம், பிஸ்தா, ஃப்ரூட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பதமெல்லாம் ஒன்றும் வேண்டியது இல்லைங்க, கரைஞ்சதுன்னா போதும். இது நல்லா நமக்கு சூடு ஆறி வரணுங்க. ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஒரு ஜாரில் 2-3 பட்டை, ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டுக்கலாங்க. ஒரு 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்கலாங்க. இந்த சர்க்கரையை வந்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. சர்க்கரை நல்லா நைஸாக அரைச்சிருச்சுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1.5 கப் மாவுங்க, கோதுமை மாவு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்ச சுகர் அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. வேறு பாத்திரம் மாற்றிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அதனால் வேறு பாத்திரம் மாற்றிக்கலாம். இது மாவு சோடாவுங்க, நம்ம வீட்டில் இட்லிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வந்து ஸ்பூன் சின்னதாக இருக்கிறதுனால இதில் எடுத்து போடுங்க. சன்ஃப்ளவர் ஆயிலுங்க, அது ஒரு 3/4 கப் எடுத்துக்கலாங்க. இதை வந்து நம்ம கலக்கிக்கலாங்க நல்லா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த எடுத்து வச்ச ஆயில் இதுக்குள்ள சேர்த்துக்கலாங்க. பால் 1 கப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்துருச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேரமல் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இது கூட பேரிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் சூடாகட்டும். இப்போது நம்ம அதில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கலாங்க. கேக் பாத்திரத்தில் சொட்டை இல்லாமல் எல்லாத்துக்கும் நெய் தடவிட்டு இப்போ இது மாதிரி கொஞ்சம் மாவு போட்டு எல்லா பக்கமும் ஸ்டஃப் பண்ணி விட்டுருலாங்க. இந்த மாதிரி மாவு எல்லா பக்கம் ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க. கலக்கி வச்ச மாவை இதில் எடுத்து நம்ம ஊற்றிடலாங்க. மடிப்பாக விழுகுது பாருங்கள். இந்த மாதிரி தான் விழுகணும். மாவினுடைய பதம் கரெக்டாக இருக்குங்க. லைட்டாக அப்படி 2 தட்டு தட்டி கொடுத்துட்டு உள்ளே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ வந்து இது வந்து வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. உள்ளே வச்சிடலாங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகணும். பார்க்கலாங்க. கொஞ்சம் மேலே நட்ஸு கொஞ்சம் அப்படியே அழகுக்காக தூவிக்கலாம். மேலே இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா உப்பி வந்துருச்சு. போட்டால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காகத்தான். திரும்ப இதையே நம்ம மூடி வச்சிடலாங்க. கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம கட் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க. சூப்பர்.
சூப்பராக வந்திருக்குங்க. பாருங்க நல்லா வந்திருக்குங்க கேக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.